friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி. நல்ல சில்கி ஸ்மூத் க்ரீமி கிரேவியில் இந்த பனீர் பீசஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான், பட்டர் நான், புலவோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டோட நம்ம அருமையான பனீர் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இதை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே 8 to 10 பூண்டு, அடுத்ததாக ஒரு 1.5 inch அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு அந்த க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவியோட டேஸ்ட் வேணும்னா முந்திரி பருப்பு மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போதே நல்ல கிரேவி, நல்ல சில்கி சாஃப்டாக ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா வதங்கி வெந்து சாஃப்ட் ஆகணும். ஸோ மூடி வச்சு வேக வைப்போம். இங்கே இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்ல ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கு. அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக சாஃப்டாக இருக்கணும். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவியோட டேஸ்ட்டுக்கு பட்டரும் ஒரு முக்கியமான பொருள். ஸோ அதை அவசியம் சேர்த்துக்கங்க. இருந்தால் சேர்த்துக்கங்க. சப்போஸ் இல்லைன்னா எண்ணெய் விட்டும் தாளிக்கலாம், நெய் விட்டும் தாளிக்கலாம். இங்கே பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. எதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோன்னா, இதில் பெருசாக காரம் இருக்காது, பட் கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்க்குறோம். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிரேவியோட கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாங்க. அதாவது தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருந்தோம், அது சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் பனீர் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு நான் செய்கிறேன். நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கங்க. அதாவது உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்க்கணும். ரொம்ப புளிச்ச தயிர் ஆகாது. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கிரேவியை நல்லா க்ரீமியாக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும்.
இப்போ உப்பு சேர்த்துடலாங்க, தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பனீர் சேர்த்துக்கலாம். இங்கே 250 கிராம் பனீர் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணின பனீரை கிரேவியில் பொறுமையாக சேர்த்து விடுங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி ரோட்டிக்கு நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டா அந்த லைட்டான ஸ்வீட் டச்சு அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். இது தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட ஸ்பெஷல் டச்சு. அந்த பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காய்ந்த வெந்தயக்கீரையை கசக்கி போட்டு விட்டுறலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் பட்டரை மேலால் போட்டு விட்டுறேன். அவ்வளோதான். அந்த பட்டர் உருகி அந்த கிரேவியோட கலந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரொட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலர்லி அந்த சின்ன சின்ன டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படியே நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவியை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ரோட்டி சப்பாத்தி நானோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.